புடவெல்லாம் எடுத்து வைக்கலாம் அப்படின்னு சொன்னோம் இல்லைங்களா. இந்த புடவெல்லாம் வந்து அதாவது கார்ப்பரேஷனில் வேலை செய்கிறாங்க இல்லைங்களா, தூய்மையான வேலை செய்கிறவங்களுக்கு இது நம்ம யூஸ் பண்ண புடவை தாங்க. ஏன்னா எப்போவுமே வந்து நான் வேறு எதுவுமே இந்த வெளியிலலாம் பாத்திரம் அது இதுன்னு வாங்குறாங்க இல்லைங்களா, அந்த மாதிரி போட்டும் எனக்கு பழக்கம் இல்லை. யாராவது இப்போ எங்கள் தம்பி வீட்டில், எங்கள் அக்கா வீட்டில் இருந்து அக்கா தம்பி ஒய்ஃபு இவங்கெல்லாம் வந்துச்சேன்னா கொடுத்துட்ருவேன். 10 புடவை 5 புடவை அது அவங்களுக்கு நான் கட்டலைன்னா பிடிக்கலன்னா இதில் ஒரு 2 3 புடவை நான்லாம் கட்டவே இல்லைங்க. அதான் இது கீழே இருக்கிறது எல்லாமே கட்டவே இல்லை. அதே மாதிரி இந்த புடவை ஆசைக்கு அது ஃபுல்லாக ப்ளைனு, கீழே பார்டர் மட்டும் அழகாக இந்த பூ வந்தது. கொஞ்சம் சுற்றளவு இப்போ நமக்கு உடம்பு கூடினதுனால சுற்றளவு பத்தலை, அதனால் அப்படியே சில புடவை எல்லாமே அப்படியே வச்சுருவேன். அது கொஞ்சம் அதோட பெட்டரு சொல்கிறேன். புடவை வந்து எனக்கு இப்போ காட்டன் புடவையை தவிர வேறு எந்த புடவை லைலக்ஸ் புடவைங்க எவ்வளோ சாஃப்ட் மெட்டீரியலாக இருந்தாலும் இதெல்லாம் சாஃப்ட் மெட்டீரியல் தான். ஒரே ஒரு பிங்க் கலர் சாரீ மட்டும்தான் இது தான் கிரே, அது கீழே இருக்கிறதும் பயங்கரமான சாஃப்ட்டு. இந்த கிளாத் எல்லாமே கட்ட முடியறதில்ல, எல்லாமே பால்ஸ் வச்சு புடவை தாங்க. சரி, அவங்க திடீர்னு என்னை பார்த்துட்டு இப்போ ஒரு 2 நாளைக்கு முந்தி, அக்கா புடவை கொடுங்கக்கா, அவங்கள்ட்ட நீங்கள் யூஸ் பண்ண புடவை இருந்தா அப்படின்ட்டாங்க. எனக்கு கஷ்டமாக போயிடுச்சு. ஏன்னா எப்போவுமே வந்து யாரும் கேட்டதில்ல. நிறைய பேர் நம்ம கொடுக்குறோம்ப, அவங்க வாங்கி யூஸ் பண்ணுறாங்களா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு எப்படி அவங்கள கேட்குறதுன்னு சொல்லிட்டு நானும் ரொம்ப நாள் யூஸ் பண்ணுவேன். இந்த இது மழை ஒரு டைம் வந்து புயல் மாதிரி வந்து அப்போ வந்து வீட்டுக்கு துணிங்கெல்லாம் எடுத்தாங்க இல்லைங்களா, அந்த டைமில் 4 கட்டப்பையில் பசங்களது என்னோடது எல்லாமே ஒரு 15 புடவை அப்படி எல்லாம் போட்டு கொடுத்து விட்டேன். ப்ளவுஸுங்க, சுடிதாரு, நைட்டி, இன்ஸ்கர்ட்டு எல்லா ஐட்டமும் கொடுத்து விட்டேன். நம்ம லேடிஸ் யூஸ் பண்ணுறது எல்லாமே இருந்துச்சு, கொடுத்து விட்டேங்க. அதுக்கு பின்னாடி நான் அதிகமாக வந்து வந்தால் இவங்க கட்டிக்குவாங்க, அக்காவுங்க தம்பி வைப்பு அவங்க எடுத்துகிட்டு போவாங்க, அங்கேயே போட்டுருவேன். இந்த மாதிரி தான் நான் இருந்தேன். திடீர்னு இதெல்லாமே ரொம்ப நாளாச்சு அப்படியே அவங்களும் யாரும் வர்றதில்ல. அக்கா வந்தாலும் அவங்களுக்கு இந்த மாதிரி புடவை இப்போ அவங்க கட்டுறாங்க, இருந்தாலும் அவங்க ப்ளவுஸ் மேட்சிங்கில்னு சொல்லிட்டு விட்ருவாங்க. என்னோடய ப்ளவுஸ் அவங்களுக்கு செட் ஆகாது, நான் கொஞ்சம் பெருசாக இருக்கிறதுனால அவங்களுக்கு செட் ஆகாது. இப்போ அவங்க கேட்டதுனால சரி, இதெல்லாமே வந்து துவச்சி வச்ச புடவைங்க தாங்க. அப்படியே துவச்சி எல்லாம் மடித்து நான் என்ன பண்ணுவேன், கட்டிலுக்கிட்ட நம்ம தலைவாணி அடுக்கி வைக்கிற மாதிரி தலைவாணி மாதிரி வச்சு அதுக்கு மேலே காட்டன் கிளாத்தை போட்டு மூடி வச்சுருவேன். மீதி வந்து இன்னும் பையில் இருக்குது, அதெல்லாம் எடுக்கணும். அதெல்லாம் ஒரு ஷிஃப்ட்டு பையில் ஜாக்கெட் துணி எல்லாமே அதாவது சூட் கேஸ் மாதிரி இருக்கிற பையில் போட்டு வச்சுருக்கிறேன். இப்போ இந்த புடவைங்கெல்லாம் நாளைக்கு எல்லாமே வந்து எடுத்து இந்த பிளாக் இதெல்லாம் நான் எல்லாமே வந்து சாஃப்ட் மெட்டீரியலாக இருக்கிறதுக்கு பிடிச்சி எடுக்கிற புடவைங்க இதெல்லாமே. சரி, அவங்களுக்கு வந்து கொடுத்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் எல்லா புடவைகளுமே அவ்வளோ. ஏன்னா வந்து அந்த ரொம்ப யூஸ் பண்ணி டேமேஜ்ன்ற புடவையே நம்மக்கிட்ட இல்லைங்க எப்பவுமே. ஏன்னா பால்ஸ் வச்சு கட்டுறதுனால எல்லாமே ரொம்ப நீட்டாக வைப்பேன். நீட்டாக வந்து நமக்கு எல்லா இதுவுமே பார்த்துக்குவேன். இந்த மாதிரி தான். ஏன்னா கடைக்கு கட்டிட்டு போயிட்டு அப்படியே கொண்டு வந்து வீட்டில் கழட்டி போடுறது தான். உடனே அடுத்த நாள் வாஷ் போட்டு விட்ருவோம். ஒரே நாள் கட்ட புடவை தான். அந்த மாதிரி தான். இந்த ப்ளவுஸ் வந்து கம்மியாக தான் எடுத்து வச்சுருக்கிறேன். அதெல்லாம் சூட் கேஸ் இருக்கிறதுனால அது எல்லாமே வந்து இது புடவைங்களோட இருந்ததுனால இதை எடுத்து வச்சுருக்கிறேன். இது எல்லாமே அவங்களுக்கு கொடுத்துட்டு ஒரு 2 புடவை கடையில் நமக்கு புது புடவை இருக்கிறது எடுத்து கொடுத்துடலாம். எவ்வளோ மக்கள் வந்து வாங்கிட்டு ஏமாத்துறாங்க, ஓடுறாங்க. இவங்களுக்கு கொடுக்கறதுல நம்ம ஒன்றும் குறைஞ்சி போயிட மாட்டோங்க. ஏன்னா இவங்க நம்ம வந்து எது நம்ம உடம்புல இருக்கிறதே நம்ம வந்து எடுத்து போடுறதுக்கு கஷ்டப்படுறோம்களோ அது எல்லாமே அவங்க மனசு நோகாமல் மூஞ்சி சுளிக்காமல் அவங்க எல்லாருமே வந்து அவ்வளோ தூய்மையாக அவங்க என்ன சம்பளம் கொடுத்தாலையும் இப்போ நம்ம வந்து ஏதாவது நம்ம வேலையை நம்ம கைப்படியாக செய்கிறதெல்லாம் நம்ம எவ்வளோ திமிரா எவ்வளோ கர்வமாக மூஞ்சி சுளிக்கிறது
ஒரு மாதிரியாக எடுத்து போடுறது. ஒன்றும் இல்லை, குப்பையை நம்ம எப்படி சீப்பாக நம்ம வீடை கூட்டி எடுக்கிற குப்பையவே நம்ம எவ்வளோ திமிரை நம்ம பார்த்துக்கிறோம்ப. அது எதுவுமே இல்லாமல் அவங்க கவர்மெண்ட்டு கொடுக்குற சம்பளத்துக்கோசரம் அதாவது வந்து அதை ரொம்ப சீப்பாக நினைக்கிறோம்ப அந்த வேலையில் இருக்கிறவங்கள. மக்கள் நம்ம அன்றைக்கும் நினச்சது இல்லைங்க. ஆனால் அவ்வளோ ஒரு இது அவங்கள பார்த்தாவே என்னவோ அதாவது ஓப்பனாக சொல்லணுன்னா நம்ம டாய்லெட் போகிறப்ப நாற்றம் எப்படி நாறுது, நம்ம லேடிஸுங்களாக இருந்தால் பீரியட் ஆகும்போது எப்படி ஒரு ஸ்மெல் வருது. அது இல்லாமல் அவங்க காலையில் 4:30 மணிக்கு எந்திரிச்சு குளிச்சுக்கிட்டு அவங்களும் அவங்க நாள் முடிஞ்ச அளவுக்கு பவுடர் எல்லாமே போட்டு வந்து அவங்க எவ்வளோ வேலை செய்கிறாங்க. அவங்கள பார்த்தாவே நம்ம 8 அடி தள்ளி போகிறது மாதிரியும் ஒரு மூஞ்சை சுருக்கிற மாதிரியும் அவங்க சுத்தத்தில் நம்ம கால்வாசி தாங்க. அந்த அளவுக்கு மக்கள் வந்து அவங்க தூய்மை, அதுக்கு தான் அவங்களுக்கு பேர் தூய்மை பணியாளர்னு சொல்லிட்டு. அந்த மாதிரி வேலை செய்கிறவங்களுக்கு நம்ம இதெல்லாமே கொடுக்கறதும் தவறு தான். சரி, அவங்க கேட்டாங்களே அப்படின்னு சொல்லிடுறதுக்கோசரம் தான் நம்ம இதை எடுத்து வச்சுருக்கிறேன். புது புடவை கடையில் இருந்தும் கடைக்கு வர சொல்லி அப்படி இது காலையில் அவங்க வரும்போது, அக்கா எடுத்து வைங்க கட்டப்பையில், நான் வாங்கிக்கிறேன், எனக்கு வேணும் அப்படின்னாங்க. கடைக்கு அங்கே நம்ம கடை வழியே தான் அவங்க டெய்லியும் வந்து போயிட்டு இருப்பாங்க. கூப்பிட்டு 2 புடவையும் அது நம்ம கொடுத்துடலாம். நம்மளால் என்ன முடியுதோ அதை செய்யலாம். அது வந்து நிறைய பேர் இப்போ வந்து இந்த ஆளுங்க தான் இதை செய்கிறாங்க, அந்த ஆள் தான் அதை செய்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு வெளிநாட்டில் போய் குப்பை கொட்டிட்டு வரவனெல்லாம் என்ன வேலை செய்கிறான், எந்த ஆள், யார், எங்கே போய் இந்த ஆள் அந்த ஆளுன்னு பாப்பா நாடு நாசனமாக போகுதுங்க. ஏன்னா சில பேருக்கு வலிக்கும், இதை பார்த்தவங்க சொல்கிறதுக்கு வலிக்கும் அவங்களுக்கு. வலிச்சு அதை பற்றி நமக்கு என்னங்க போங்க. சரி, அதுதான் எடுத்து இப்போ எல்லாமே மடித்து வச்சுருக்கிறேன். இப்போ ஒரு கட்டைப்பை நிறைய எடுத்து வச்சுட்டு இன்னும் இருக்கிறதெல்லாம் நாளைக்கு கொஞ்சம் ரெடி பண்ணி வச்சுட்டு நம்ம பாவம் கொடுக்கலாம் அவங்களுக்கு. அதுதான் எடுத்தேன். இது ஒரு வீடியோவாக சும்மா நம்ம இப்போ நிறைய பேர் வந்து இந்த மாதிரி எல்லாம் எடுத்து வச்சுருந்து ஆஸ்மர்ட்டு கொடுத்துட்டு இருந்தாங்க. இப்போ என்ன பண்ணுறாங்க, இந்த பாத்திர கடைங்களில் பழைய துணி, பேண்ட்டு துணி, டிஷர்ட்டு அத்தனையுமே வாங்குறாங்களாம். அதனால குப்பை மாதிரி அதுதான் வந்து ஒரு 4 பாத்திரம் ஃப்ரீயாக கொடுக்குறாங்கன்றதுக்கோசரம் ஓடி போய் வாங்குறாங்க மக்கள். எல்லா வகையிலையும் அப்படி தாங்க பண்ணுறாங்க. அது எத்தனை வருஷம் துணியாக இருந்தாலும் அவங்க கொண்டு வந்து போட்டால் இதுதான் புதுசு, இது பாரு இவ்வளோ விலைக்கு கொடுக்குறாங்க, அவ்வளோ விலைக்கு ஒரு பக்கெட்டு கொடுக்குறான், ஒரு பையை கொடுக்குறான்னு சொல்லிட்டு மக்கள் அலைஞ்சிட்டு இருக்கிறாங்க. அது எந்த அளவுக்கு ஒன்றுமோ ஓட்டும். குட் நைட் மக்கள். இதோட 2 தாட்டி சொல்லிட்டேன். முந்தி வந்து ஆயில் இதெல்லாம் பார்க்கும்போதும் எடுத்தேன். சாப்பிட்டு தோசை ஊற்றி சாப்பிட்டு சாரீஸ், காட்டன் சாரீஸுங்களுக்கெல்லாம் கஞ்சி போட்டு வெளியே அவங்கள வந்து தொங்க விட்டு அதுக்கப்புறம் இவங்கள வந்து மடித்து வச்சுருக்கிறேன். இப்போ 1/4 வயசு துணி மடித்து வச்சுருக்கிறேன். மீதியெல்லாம் நாளைக்கு கொஞ்சம் மடித்து அவங்களுக்கு கொடுக்கலாங்க. குட் நைட் மக்களே, குட் நைட்.